இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கலாம். சூடான ஆயிலில் மஷ்ரூமை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தெறிக்கும், பார்த்து போடுங்க. மஷ்ரூம் ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டலாம். ஒன்று சேர்ந்ததை கொஞ்சம் பிரித்து விட்டு வேக விடலாம். நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பொரிச்ச ஆயிலையே சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானே பூண்டு பொடியாக கட் பண்ணதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து கொதிக்க விடலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஃப்ரை பண்ண மஷ்ரூமை சேர்த்துடலாம். கிரேவியாக வேணும்னா இப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட கடைசியாக 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கொதிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.